நமசிவாய. பக்தர் கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கம். திருவடியே சரணம். நம்மளை இறைவன் எப்படி ஆள்வார்? இறைவன் நம்மளை எப்படி ஆள்வார் அப்படின்னா, நாம் என்றைக்கும் அவருக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். நாம் அவரை நினைக்கும் பொழுது அவர் நம்மளை ஆள்வார், நாம் அவரை ஆளலாம். அவரை ஒரே விஷயம், அவரை பற்றி நம்ம என்றைக்கு புரிந்து கொள்கிறோமோ, என்றைக்கு அவரை நாம் உணர்ந்து புரிந்து கொள்கிறோமோ, அன்றைக்கு இறைவன் நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயங்களையும், நல்ல ஒரு கூர்மையான புத்தியையும், நல்ல மனநிலையையும் கொடுப்பார், நல்ல சந்தோஷத்தையும் கொடுப்பார். அவரை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கூர்மையான சிந்தனையும், கூர்மையான புத்தியும் நம்மளுக்கு ஒருவருக்கும் அவர் எப்படி நம்மளை ஆள்றார், எப்படி நம்மளை செய்கிறார் என்ற எண்ணம் இருந்தாலே நம்மளை அவர் ஆள்வார், நாம் அவரை ஆளலாம். இதுதான் உண்மை, இதுதான் தெரிஞ்சுக்கிற விஷயம், இதுதான் புரிந்து கொள்கிற விஷயம். அவரை நம்ம எப்படி நம்மளை ஆள்றார் என்று புரிந்து கொண்டாலே இறைவன் நம்மிடம் ஆடுவார். நம்மளிடம் எல்லா சந்தோஷங்களும் கொடுப்பார். ஆனந்தமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். திருவடியை நினைத்து உருகும் பொழுது நம்மளை அவர் ஆழ்வார், நம்ம அவரை ஆளலாம். இதுதான் உண்மையான விஷயம். ஒருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், அவரை உணர வேண்டும். அவரை புரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். எண்ணத்தில் எப்பயுமே நம்மளுக்கு நல்ல சிந்தனைகள் இருக்க வேண்டும். இறைவனே உருகி இருக்கும் பொழுது நம்மளை ஆள்வார். ஓம் நமசிவாய. திருவடியே சரணம். பக்தர் கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓம் நமசிவாய.